தேர்தல் தோல்விக்கான காரணத்தை தேடி எல்லா கட்சிகளும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல பாஜக மட்டும் மூச்சு விடாம இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அந்த கட்சி. 2024 மக்களவை தேர்தல்ல பாஜக உறவே வேணான்னு சொல்லிச்சு அதிமுக. அப்போ அண்ணாமலை தலைமையில செயல்பட்ட தமிழக பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலை எதிர்கொண்டது. அப்போ 23 தொகுதிகளில் போட்டியிட்ட தாமரை 11.24% வாக்குகளை பெற்றது. இது எல்லாமே அண்ணாமலையோட ஆளுமைக்கு கிடைச்ச வெற்றியாவே பார்க்கப்பட்டன. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை சமாளிக்க பாஜகவுக்கு அதிமுகவின் தயவு தேவைப்பட்டுச்சு. அதிமுகவோ அண்ணாமலை தலைவரா இருக்கும் வரைக்கும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு என வம்பு பண்ணுச்சு. இதையடுத்து அதிமுகவோட டீலை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையை ஒதுக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவர் பதவியில உட்கார வச்சது டெல்லி. இதன் மூலமா ஆளுக்கு முந்தி கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாலும் தொகுதிகள் எண்ணிக்கையிலும் விருப்பமான தொகுதிகளை கேட்டு வாங்குறதுலயும் பாஜக கூட்ட விட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல அண்ணாமலைக்கே தொகுதி இல்லாத நிலையை பாஜகவும் சேர்ந்தே உருவாக்குச்சு. இதனால் பிடிப்பில்லாமலேயே பிரச்சார களத்துல வேலை பார்த்தாரு அண்ணாமலை. இப்படி முதல் கோணல் முற்றும் கோணலாகவே அதிமுக பாஜக கூட்டணியோட தேர்தல் வியூகங்கள் போனதுனால 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 2.97% வாக்குகளை மட்டும் வாங்குச்சு. வெறும் 9766 வாக்குகள் வித்தியாசத்துல ஊட்டியில மட்டும் பார்டர்ல பாஸ் ஆச்சு. இந்த படுதோல்விக்கான காரணத்தை எந்த புள்ளியிலிருந்து தொடங்குறதுன்னு தெரியாமலே டெல்லி பாஜக தலைவர்கள் கன்ஃபியூஷன்ல இருக்காங்களாம். இதனிடையே அண்ணாமலையை மாற்றிய விவகாரம் குறித்து RSS தலைவர்களுக்கும் அமித்ஷா தரப்புக்கும் நடுவுல சமீபத்துல சூடான விவாதங்கள் நடந்ததா சொல்றாங்க. தோல்விக்கான காரணங்கள் பற்றி தமிழக பாஜக தலைவர்கள்ட்ட தனித்தனியா அமித்ஷா கடிதம் கேட்டதாவும் ஒரு தகவல் இருக்கு. இத பற்றி பேசிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலர், திராவிட கட்சிகளே மிரளும் அளவுக்கு தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சியை பேச வச்சார் அண்ணாமலை. ஆனா RSS தலைவர்கள் பேச்ச கேட்டு அவரை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அப்பவே கட்சிக்கு சரிவு தொடங்கிடுச்சு. ஆனாலும் டெல்லி தலைவர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கல. அதிமுகவும் பழனிசாமியும் பாஜகவை ஜெயிக்க வச்சிடுவாங்கன்னு நம்பியதே இதுக்கு காரணம். ஆனால் நடந்ததென்ன? மக்களவை தேர்தல்ல மதுரை தொகுதியில் பாஜக 2வது இடம் பிடிச்சது. அப்போ மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாஜகவுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்குமான வாக்கு வித்தியாசமே வெறும் 3000 தான். அந்த கணக்கில்தான் இந்த தேர்தலில் பாஜக மதுரை தெற்கில் போட்டி போட்டது. ஆனா இம்முறை கூட்டணியில் அதிமுக இருந்தும் அங்கே பாஜக சுமார் 31,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றிருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதிமுகவை விடக்கூடாதுன்னு பாஜகவும் பாஜகவை விடக்கூடாதுன்னு அதிமுகவும் நண்டு வேலை செஞ்சதாலதான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. மொத்தத்துல பழனிசாமியை பிடிக்காத பாஜகவினரும் அண்ணாமலையை பிடிக்காத அதிமுகவினரும் விசிலுக்கு ஓட்டு போட்டுவிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் அதிமுகவோட பேச்சை கேட்டு அண்ணாமலையை கைவிட்டவங்க இன்னமும் தப்பு பண்றாங்க. OPSஐயும் தினகரனையும் அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர சில பல பஞ்சாயத்துகளை நடத்தின டெல்லி பாஜக இப்ப அதிமுகக்குள்ள நடக்கும் கலேபரங்களை கண்டும் காணாதது போல இருக்கு. மே 4ஆம் தேதிக்கு பின்னால பேசுவேன்னு சொன்ன அண்ணாமலையும் தேர்தல் முடிவுகள் பத்தி எதுவும் பேசாமலே இருக்காரு. பொது நிகழ்ச்சிகளுக்கும் யோசித்தே அவர் ஒப்புதல் கொடுப்பதாக சொல்றாங்க. இந்த நிலையில தமிழக பாஜகவை இனி நான் பாத்துக்கிறேன்னு பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சொன்னது மறுபடியும் அண்ணாமலை வரலாம்ங்கிற ஆவலை அவரோட விசுவாசிகள் கிட்ட அதிகப்படுத்தி இருக்கு.